ஹலோ நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இன்னைக்கும் வந்துட்டு உங்களுக்கான அழகு அப்புறம் ஆரோக்கியம் இந்த ரெண்டுக்கான கேள்விகளுக்கும் ஆன்சர் கொடுக்கறதுக்காக நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அழகா இருந்தாதான் ஆரோக்கியமா இல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் அழகா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதுக்கான எல்லா ஆன்சர்ஸும் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். வாங்க ஷோக்கு போலாம். இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போற செக்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க, அது ஹெல்த் செக்மெண்ட் தான். அந்த செக்மெண்ட்ல பேசுறதுக்காக டாக்டர் அனுப்பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. ஸோ இன்னைக்கு ஆரோக்கியமே அழகுன்ற எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ஹைட்ரோதெரப்பியில் இன்னும் சில விஷயங்களை பற்றி, ஹைட்ரோதெரப்பியில் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய சில தெரப்பி முறைகளை பற்றி. ஸோ அந்த தெரப்பி முறையில் இன்னைக்கு நம்ம மெயினாக நான் உங்களுக்கு சின்ன டிப்பாக கொடுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு தலைவலி ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றது. ஒரு தலைவலி பல காரணங்களால் ஏற்படும். ஒன்று நமக்கு ஏற்படக்கூடிய வேலை பளுனால ஏற்படலாம், இல்லை மன அழுத்தங்கள்னால, வேலை பளுனால ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தின் விளைவாக தலைவலி வரலாம். இல்லை பார்த்தீங்கன்னா பாடியில் இன்டர்னலி டீஹைட்ரேஷன் ஏற்படலாம், இல்லை இன்டைஜஷன் இருக்கிறதுனால தலைவலி ஏற்படலாம், இல்லை கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு தலைவலி அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தலைவலி எதனால வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம அந்த பிரச்சனையோட தெரப்பியை நம்ம அணுகணும். பட் ஜென்ரலாக தலைவலி உங்களுக்கு காமனாக வந்ததுன்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, ஹைட்ரோதெரப்பியில் ஒரு ஐஸ் கோல்டு வாட்டரில் உங்கள் பாதத்தை நீங்கள் சோக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு அந்த தலைவலியிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்ணை மூடி சைலண்ட்டாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா, அமைதியாக இருந்தீங்கன்னா, ஸோ அந்த இன்னர் பேலன்ஸ்னால உங்களுக்கு அந்த தலைவலியிலேருந்து ஸ்லோ பை ஸ்லோவாக உங்களுக்கு ரிலீஃப் ஏற்படலாம். இதையும் மீறி நீங்கள் என்ன வலி இருந்ததுன்னா கோல்டு ஆம்பாத்தை நீங்கள் அதோட கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு தலைவலி ரிலீஃப் பண்ணும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால வரக்கூடிய தலைவலிக்கெல்லாம் நம்ம ஒரு சீரியஸ் மெடிகேஷன் எடுத்து அதை ப்ராக்டிஸாக ஏற்படுத்திக்காம இந்த மாதிரி சின்ன வீட்லேயே நம்ம நேச்சுரலாக தெரப்பீஸை நம்ம வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இந்த வாட்டர் சோக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆட் பண்ணும். எனக்கு அட் த சேம் டைம் பாதங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் வினிகரையோ இல்லை 2 ட்ராப் யூக்கலிப்டஸ் ஆயிலையோ நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு சின்ன கான்செப்டை நீங்கள் வீட்டில் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறை தான். இன்னொரு ஹைட்ரோதெரப்பியில் ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன். பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன்னால ரொம்ப அழுகுவாங்க. அவங்களுக்கு எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி கூட முடியாது அவங்களால. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வாட்டரில் சோக் பண்ண ஒரு டவலை நீங்கள் அந்த குழந்தைங்களோட வயிற்று பகுதியில் நீங்கள் ஒரு கம்ப்ரஸ் மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த டைஜஷன் கிளியர் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அந்த வயிற்று உப்புசமாக இருந்தாலும் சரி, இல்லை வயிறு வலி இன்டைஜஷன்னால ஏற்பட்ட வயிறு வலியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரிலீஃப் ஏற்படும். இதே கான்செப்டை நீங்கள் பெரியவங்களுக்கு அடல்ட்ஸுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்டைஜஷனோ இல்லை ப்ளோட்டிங்னஸ் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, நமக்கு நம்மளோட வயிற்று பகுதியில் ஒரு கோல்டு வாட்டரில் ஒரு 10 ml ஆஃப் வினிகரை ஆட் பண்ணிட்டு அந்த ஐஸ் கோல்டு வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லெனின் ஒரு காட்டன் கிளாத்தை நீங்கள் அதில் டிப் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிட்டு அந்த காட்டன் அந்த கோல்டு சில்னஸோடு இருக்கிற அந்த கிளாத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரேப் மாதிரி உங்களோட அப்டோமன் ஏரியா சுற்றி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த கம்ப்ரஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு ஃபர்தராக என்ன ஆகும்னா உங்களோட இன்டைஜஷன் ப்ளோட்டிங்னஸாக இருந்தாலும் சரி, வயிறு இன்டைஜஷன்னால வேற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை ரிலீஃப் ஏற்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி
சின்ன சின்ன முறைகளை நீங்கள் வந்து வீட்டில் கையாளுறதன் மூலமாகவே நீங்கள் வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணலாம். ஸோ இந்த முறையில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் வந்து இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு இது கொடுக்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இது வந்து இந்த அஃப்யூஷன்னு சொல்லுவோம் நாங்கள், இதை லோவர் அப்டோமன் அஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோவர் அப்டோமன் அஃப்யூஷன்றது பார்த்தீங்கன்னா ஈவன் லோவர் பாடி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லோவர் பாடி வந்து வீக்னஸ் இருக்கும். அதாவது வந்து கால் பகுதி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அவங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஏரியாவில். அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாமினா இருக்காது, அவங்க பாடியை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாமினா அந்த கால் பகுதிகளுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி வீக்னஸோட, லோவர் லிம்ஸ் வீக்னஸோட இருக்கிறவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த லோவர் பாடி அஃப்யூஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த லோவர் பாடி அஃப்யூஷன்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களோட பாத்ரூம்லேயே நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு சேம் நம்ம ஃபேஸ் அஃப்யூஷனுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஒரு டியூப், அதாவது ஒரு டியூபோ இல்லை ஹேண்ட் ஷவரோ ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி, நமக்கு வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு டியூபை நம்ம யூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு அந்த அஃப்யூஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அஃப்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். லோவர் லிம் வந்து வீக்காக இருக்கிறவங்க வந்து வீட்டிலே வந்து லோவர் லிம் அஃப்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாட்டர் அப்ளிகேஷன் வந்து எந்த டைரக்ஷனில் எப்படி நாங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊற்றுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஹேண்ட் ஷவராக இருக்கலாம், இல்லை ஒரு வந்து உங்களோட பைப்பில் கனெக்ட் பண்ண ஒரு நார்மல் டியூப் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுலேருந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளோ பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இல்லாமல் ஒரு ஒரு லோவராக பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து டியூபை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்களே பண்ணிக்கணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் ப்ராக்டிஸ் மூலமாக நீங்களே இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு நீ வந்து ஒரு பர்சன் இருக்கும்போது இதை வந்து ஒரு பர்சனாக நினச்சிட்டு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரைட் டோலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த பாடியில் இருக்கிறோம், ரைட் டோலேருந்து பாருங்கள் தண்ணி எப்படி ஃப்ளோ பண்ணுறேன். உங்களோட எக்ஸ்டர்னல் லெக்கோட வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃப்ளோ பண்ணிக்கிட்டே வரேன். ஸ்லோவாக தண்ணியை வந்து பாருங்கள், ரைட் டோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் லெக்கில், உங்களோட காஃபு, அப்புறமேட்டு தைஸு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லெக்கில் வந்து ஃப்ளோ வந்து நிற்கிது. அதே மாதிரி லெஃப்ட் லெக்கில் எக்ஸ்டர்னல் டோலேருந்து, உங்களோட இடது காலோட டோலேருந்து ஆரம்பித்து ஸ்லோவாக உங்களோட காஃபு, முட்டி, உங்களோட எக்ஸ்டர்னல் தைஸு, அதுக்கப்புறம் உங்களோட ஹிப் லெவல் வரைக்கும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லோவர் லிம்ஸ் போய் காஃப் போய் திரும்பி ஃபுட்டுக்கு வந்து உங்களோட தம்போட நிறுத்துறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணது பார்த்தீங்கன்னா பாடியை வந்து இந்த அஃப்யூஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவல் தெரப்பி மெத்தட் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ அகெயின் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் எந்த சைடு இருக்கோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களோட கால் பகுதியோட பின்பக்கம், உங்களோட ஃபுட்டோட பின்பக்கத்தில் ரைட் சைட்லேருந்து வெளிப்புறமாக தண்ணி வந்து ஸ்லோவாக போர் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஊற்றலை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் போர் பண்ணிட்டு வந்துட்டு ஹிப்புக்கிட்ட வந்து ஒரு கர்வ் கொடுத்துட்டு திரும்பி உங்களோட வேஸ்ட் லைன் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல 3 தடவை. ஸோ அப்போ என்ன ஆகும், தண்ணி ஃப்ளோ பூரா உங்களோட என்டையர் ரைட் சைடு லிம்ஸ் பூரா உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். 3 தடவை பண்ணிவிட்டு ஸ்லோவாக கீழே இறங்கி உங்களோட இன்டர்னல் லெக் மூலமாக காலோட உள்பகுதியில் அப்படியே ஸ்லோவாக இறக்கிடணும். கீழ்ப்பகுதி வரைக்கும் ஃபுல்லாக போகணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி கீழ் பாதத்தில் முடிச்சிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் திரும்பி. ஸோ லெஃப்ட் லெக்கில் எக்ஸ்டர்னலில் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட காலோட வெளிப்பகுதியில் தண்ணி ஸ்லோவாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊற்றிட்டு வரோம். ஸோ அகெயின் உங்கள் ஹிப் ஏரியா வந்தோடனே ஒரு கர்வ், அதுக்கப்புறம் உங்களோட வேஸ்ட் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 தடவை. ஸோ 3 தடவை பண்ண பிறகு ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பி உங்களோட ரைட் சைடு வேஸ்ட் லைன் கிட்ட போயிட்டு 3 தடவை பண்ணிவிட்டு திரும்பி லெஃப்ட் சைட் வேஸ்ட் லைனில் வந்து 3 தடவை பண்ணிவிட்டு திரும்பி லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் வந்து கீழே கொண்டு வரீங்க. இன்டர்னலி உள்பகுதி வழியாக வந்து கீழே கொண்டு வரீங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது லோ பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் பேக் ஸ்ட்ரெஸ், அதனால சீட்டில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் ஏரியா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லோவர் லிம் சப்யூஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வீட்டில் வந்து டெய்லி 3 times மார்னிங் ஆர் ஈவினிங் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் 1 time நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல பெனிஃபிட்ஸ் தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டிலேயே வந்து வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஹெட்ஏக்கு என்ன பண்ணலாம், அப்டோமன் அதாவது இன்டைஜஷனால வயிற்று உபாதைகளுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் வாட்டரை யூஸ் பண்ணி, இல்லை லோவர் லிம்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு சிம்பிள் தெரப்பி வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த தெரப்பி முறைகளை வந்து நீங்கள் வந்து தினம் தினம் உங்களோட உடல் உபாதைகளுக்கு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ரெமெடி ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு நீங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய 5 எலமெண்ட்ஸ்ல வந்து மீதி 4 எலமெண்ட்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம வந்து கடைபிடிக்கிறது அப்படின்றத பத்தி வர வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். என்ன வியூவர்ஸ், டாக்டர் அனுப்பிரியா கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃபுட்டை வந்துட்டு எப்படி கரெக்டாக எடுத்துக்கணும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. அடுத்த செக்மெண்ட், அந்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச பியூட்டி செக்மெண்ட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஷார்ட் ஹேர் வச்சிருக்கவங்களா அப்படியே குதிச்சு உட்காந்துருப்பீங்க. அப்படியே இந்த என்தியோட வாட்ச் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எப்போவுமே ஸ்கின்னுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஹேருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஹேரை குயிக்காக எப்படி பிரைட்டன் அப் பண்ணுறது, எப்படி ஃப்ரெஷ் ஆக்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குயிக்காக எப்படி ஹேரை பிரைட்டன் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸே எப்படி பிரைட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க பவித்ராவோட ஹேர் பார்க்கும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்லலாம், அன்ரூலியாக தெரியுது. மெயின்லி பிகாஸ் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டூரில் போயிட்டு அவங்க ஒரு ஃபால்ஸில் குளிச்சிருக்காங்க. அந்த திடீர்னு ஃபால்ஸில் குளிக்கும் போது சம்டைம்ஸ் ஹேர் ரொம்ப ட்ரையாக ரஃப் ஆகிடும் அண்ட் கொஞ்சம் வந்து ஆயிலியாகவும் தெரியுது. அதனால இவங்களுடைய ஃபேஸே அதனால ரொம்ப டல்லாக தெரியுது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, குயிக்காக செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷாம்பு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்திருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக அவங்க ஹேரில் ஸ்ப்ரே பண்ணுறேன். நம்ம ஒரு பாத்ரூமில் வச்சு வாஷ் பண்ணும்போது கூட நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த ஷாம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல மசாஜ் கொடுத்தா அந்த அழுக்குகள்லாம் போகிறதோட மட்டும் இல்லாமல் அந்த ஹேரும் ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த ஃப்ரிஸ் எல்லாம் போயிடும். ஸோ இப்போ பார்க்கும்போது அவங்களுடைய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக ரொம்ப ரொம்ப ரஃப்பாக தான் தெரியுது. அதனால் நிறைய ஷாம்பு தேவையாக இருக்குது. இது நமக்கு நாமே கூட செய்யலாம். இந்த மிரரில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது டோட்டலாக ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் ஆகும். ஏன்னா நம்ம அவசரமாக பாத்ரூமில் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீன் ஆகாது. எஸ்பெஷலி இந்த மாதிரி ரஃப் அண்ட் திக் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷாம்புவை ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா லேதர் வருது முதல்ல இருந்ததை விட. அது மட்டும் இல்லாமல் நல்லா பெனிட்ரேட் ஆகும். ஸ்கேல்ப் உள்ளே போய் நல்லா டேண்ட்ரஃப்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும்.
ஸோ கீழேயும் அதே மாதிரி லோவர் பார்ட்டில் இருக்கிற இந்த ஹேர் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. சம்டைம்ஸ் ஃபால்ஸ்லலாம் குளிக்கும் போது அந்த மாதிரி தான் ஆகும். போதுமான அளவு ஷாம்பு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும் தண்ணியோட. ஸோ ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹேரை வாஷ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த ஷாம்பு போட்டு அப்படியே விட்டுடலாம். ஜஸ்ட் 2 to 3 minutes வெயிட் பண்ணாலே போதும். நல்லா உள்ளே இறங்கி ஸ்கால்ப் எல்லாமே க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுவோம். டபுள் டைம் நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஒரு டைம் யூஸ் பண்ணால் பத்தாது, அதனால 2 times இந்த ஷாம்பு. இந்த ஷாம்பு வந்து ஒரு ரிவைவர் ஷாம்பு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கேல்ப் ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணுவோம். ஸ்கேல்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். அட் த சேம் டைம் ரொம்ப மைல்டான சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. ரொம்ப நல்லது ஸ்கேல்ப்புக்கு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் 3 டைமாவது இந்த மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷனர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் வாரத்தில் 1 நாள், சில பேர் ஈவன் மாதத்தில் 1 நாள் கூட ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. நம்ம தலையும் நம்மளுடைய உடம்போட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு நிறைய பேர் மறந்துடுறாங்க. உடம்புக்கு 2 டைம் கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேஸ்க்கு வந்து ஹேருக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் அதை பண்ணுறாங்க. அதனால தான் ஸ்கேல்பில் வந்து இச்சிங் எல்லாம் நிறையா வந்துடுறது. சில பேருக்கு அதனால லைஸ் கூட வரும். அடுத்ததாக யூஸ் பண்ணுறது கண்டிஷ்னர். ஸோ கண்டிஷ்னரை நான் வந்து தலையில் போடாமல் மிட் லெங்த் எண்டில் மட்டும்தான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீமி கண்டிஷ்னர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ரீம் மாதிரி இருக்கிற இந்த கண்டிஷ்னரை அவங்களுடைய கொஞ்சம் மேலே தூக்குங்க. மிட் லெங்க்த்லேயும் கீழேயும், அதாவது தலையோடைய நடுப்பகுதியிலையும் கீழேயும் யூஸ் பண்ணுறோம். தலை மேலே யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அது மேலே யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற எண்ணெய்கள் அதில் படிஞ்சு திரும்ப டேண்ட்ரஃப் வரலாம். அதனால அவங்களுடைய ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ரஃப்பாக இருக்கிறதுனால நிறைய கண்டிஷ்னர் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. ஸோ இவ்வளோ கண்டிஷ்னர் போடும்போது தான் கையில் வந்து அந்த ஹேர் கொஞ்சம் சாஃபன் ஆகுது. ஸோ ஹேரை நல்லா சாஃபன் பண்ணுற மாதிரி கண்டிஷ்னர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கை விரல்களால் கோம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கோம் பண்ணிக்கிறோம். கோம் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes கண்டிஷ்னரோடு அப்படியே ரிலாக்ஸ் பண்ண விட்டுருக்கோம். கண்டிஷ்னர் போட்டு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பட்டர் மாதிரி இருக்குது அவங்களுடைய ஹேர் இப்போ ஃபீல் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நேரம் ரஃப்பாக இருந்த ஹேர் திடீர்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ஹேரை சாஃப்டாக வச்சுருந்தா தான் ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரஃப்பாக இருந்ததுன்னா கியூட்டிக்கல்லாம் மேலே தூக்கி இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப ரஃப்பாக தெரியும். ஃபீல் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸே கொஞ்சம் டல்லாக தெரியும். அதனால ஸோ நல்லா கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இவங்களோட ஹேரை பார்க்கும்போது எப்படி இருந்தது, ஜஸ்ட் ரொம்ப ஆண்டோலியாக இருந்தது. கையே உள்ளே போகாமல் இருந்தது. ஏன்னா வந்து அவங்க வாஷ் பண்ணல. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு ஃபால்ஸில் குளிச்சிருந்ததுனால ரொம்ப ரொம்ப ரஃப்பாக இருந்தது ஹேர். இப்போ கை அப்படியே உள்ளே போனால் எவ்வளோ ஈஸியாக வருதுன்றது பாருங்க. இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது சீரம். ஸோ கொஞ்சமாக
ஆர்கன் ஆயில் சீரம். இது அவங்களுடைய ஹேருக்கு நல்ல ஷைன் கொடுக்கும். ஆயில் மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. அட் த சேம் டைம் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். ஸோ கொஞ்சம் சீரமும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சம் ட்ரையர் கொடுக்குறேன். நல்லா இருக்கா பவித்ரா? How do you feel? Feeling nice? இந்த எபிசோடில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் பவித்ராவோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. டல்லுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அண்ட் ஹேரும் ரொம்ப ரஃப்பாக அண்டோலியாக இருந்தது. இப்போ ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே அவங்களோட ஹேர் வாஷ், கண்டிஷனிங் அண்ட் சீரம் இது போட்ட உடனே அவங்க ஃபேஸே எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. இது நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். நம்ம டயர்டாக இருந்தால் கூட ஈவினிங் டைம்லையாவது நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப லேட் நைட் இல்லைனாலும் ஈவினிங் டைமில் நிறைய கேர்ள்ஸ் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. அது மாதிரி செய்யறதுனால தான் நிறைய டேண்ட்ரஃப் அதிகமாகும். இதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் பவித்ராவோட ஃபேஸ் நம்ம பார்த்துருந்தோம். கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க, டயர்டாக இருந்தாங்க. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து குயிக்காக ஒரு ஹேர் வாஷ், கண்டிஷனர், சீரம் இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். ஃபேஸே எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். வாரத்தில் 2-3 நாள் இதே மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. எவ்ரிடே ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன், ஓ மை காட், ரொம்பவே வந்து ஒரு உபயோகமான விஷயம். நிறைய பேருக்கு பெரிய கூந்தல் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு ரொம்ப அழகா எப்படி வந்து ஹேர் எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸோட நாளைக்கும் உங்களை நானே தான் வந்து மீட் பண்ண போறேன். Until then, it's me, Vijay Aishu saying bye. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.